சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்துட்டு என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் எந்த விதமான எதிர்ப்புகளும் மாறலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் அன்வர் ராஜா இணைந்த நிலையில் அவரை அதிமுகவில் இருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இன்று இணைந்தார் என்றுதான் கூறப்படுகிறது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவின் முக்கியமான ஒரு கட்சியால் தான் இருந்தார் என்று கூறப்படுகிறது. அன்வர் ராஜா இவர் கடந்த 2001 முதல் 2006 வரையிலான அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்துள்ளார். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவில் அவர் தலைவர் மற்றும் தமிழ் மகன் உசேன் அடுத்தபடியாக சிறுபான்மையின் சமூகத்தின் ஒரு மூத்த அறிவிப்பாக தான் அறிவித்திருக்கிறார். இதனையடுத்து அதிமுக தலைமையோடு ஏற்கப்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக கடந்த 2023ஆம் ஆண்டு அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். பின்னர் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தார். இதனையடுத்து அதிமுகவில் மீண்டும் சேர்ந்து கொள்ளப்படுவார் என்று அதனிடையே கூறியிருக்கிறார். இதனிடையே பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பாஜகவை விமர்சிக்கும் அவர் பேட்டி அளித்திருந்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையின்றி வாக்குகள் அதிமுகவுக்கு கிடையாது என்று அவர் வெளியிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நேரில் சந்தித்து அவர் பேசியிருந்தார். அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். அப்பொழுது அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு மற்றும் சேகர்பாபு ஆகியோருடன் இணைந்தார் என்று கூறப்படுகிறது. இதனிடையே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில மாற்றங்களும் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களாக இருக்கட்டும் சரி, அமைச்சர்களாக இருக்கட்டும் சரி, திமுகவில் இணைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இது ஒரு செய்தியாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு இரகசியமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுக்கிடையே ஒரு சில விதமான மாற்றங்களும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசியல் களத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இணையாக தற்பொழுது யாரும் இல்லை. திராவிட கொள்கை, மாநில சுயாட்சி மற்றும் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசுடன் போராடி வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பான வகையில் பாஜகவுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பி வருகிறார். அதனால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் என்று அன்வர் ராஜா கூறியிருக்கிறார். இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது திமுகவில் இப்போ அமைச்சர்கள் கூடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய காணொலியை இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.